சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசி என்பளுக்கு வைகாசி மாத பொது பலன் காணலாம். இந்த வைகாசி மாதத்தை பார்க்கும்போது மகர ராசி என்பர்கள் பரிவு காட்டுறது, இறக்கப்படுவது, பாவம்னு நினைப்பது, மற்றவர்களை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கூட இறக்கப்படாதீங்க. ஏன்னா இந்த மாதம் மகர ராசிக்கு 7வது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்கிறார். புதன் மகர ராசிக்கு யார் என்றால் 6க்குடையவர். பரிவு காட்டினீங்கன்னா நல்லவராட்டம் பேசிக்கிட்டு உங்கள்கிட்டயே காரியத்தை சாதிச்சுக்கிட்டு நெஞ்சிலேயே குத்துவாங்க. வம்பு வழக்கு, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் மகர ராசி என்பர்கள் பரிவு காட்டுறது, இறக்கப்படுவது, மற்றவர்களை பார்த்து ஐயோ கெஞ்சுறாங்க அப்படின்னு பாவம்னு நினைக்கிறது இந்த மாதம் தவிர்த்து விடுங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் குடும்ப சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 2வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும் போது குடும்ப நபர்கள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், மனைவி, பிள்ளையிடம் ஆலோசனை கேட்டு மகர ராசி என்பர்கள் செயல்படுங்க. 7.5 நாட்டு சனியில் இறுதி கட்டம் போயிட்டுருக்குது. 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்கும் போதும் சரி, இறுதி கட்டமும் சரி, கோர்ட்டு கேஸுன்னு போச்சுன்னா மறுபடியும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்கும். மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் சுதாரித்து கொள்ளுங்கள். மகர ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது மனைவிக்கு இரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதாவது பிபி, ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. உடனே மருந்து மாத்திரை தவறாமல் எடுக்க வேண்டும். வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி கோபதாபங்கள் ஏற்படும். கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா பல்வலி, கை கால் மூட்டு, முதுகு, எலும்பு வலி, இப்படி உடலில் அடிக்கடி வலி வேதனைகளை ஏற்படுத்தும். மாதக்கிரகமான சூரியன் மகர ராசிக்கு 5வது வீட்டிலே இந்த வைகாசி முழுவதும் சஞ்சாரம் செய்வார். அஷ்டமாதிபதி 5வது வீட்டிலே செல்வதும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. 3வது சுற்று 7.5 நாட்டு சனி நடக்கக்கூடியவர்கள், ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள், கல்யாண வயதில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைங்க அல்லது கல்யாணம் ஆனவர்கள், இப்போ பார்த்திங்கன்னா 5வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது அவங்களுக்கு இந்த சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். 5வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது விரோதிகள், பகையாளி தொந்தரவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பெரும்பாலும் மகர ராசி என்பளுக்கு பக்கத்து வீடு, பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழியில் இந்த மாதம் விரோதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது அரசு வழியில் ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதம் வாய்தா வாங்கி கொள்வது நல்லது. 8ஆம் அதிபதி 5வது வீட்டிலே செல்லும்போது தந்தை மகனுக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே குரு பகவான் செல்கிறார். குரு 6வது வீட்டிலே செல்வது அதுவும் சாதகமாக இல்லை. கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டில் குரு வரும்போது எரியிற கொல்லியில் எண்ணெய் எடுத்து ஊற்றுற மாதிரி விரோதிகள் தொல்லை அதிகமாக இருக்கும். வயிற்று வலி, அஜீரண கோளாறு, அடிக்கடி உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ ஏற்படும் மருத்துவ செலவுகளை காட்டும். 6வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது மகர ராசி என்பர்கள் இளைஞர்களுக்கு வெளியூர், வெளிநாடு சார்ந்த வேலை கிடைக்கும். வெளியில் தங்கி வேலை பார்க்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. 6ஆம் வீட்டில் குரு பகவான் செல்லும்போது கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்காமல் மகர ராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்லக்கூடிய காலகட்டம் இந்த வைகாசி மாதம்
இந்த பரிவு காட்டுறது, இறக்கப்படுறது, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்கள் மேல் இறக்கப்பட்டீங்கன்னா, பாவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. மகர ராசிக்கு 4வது வீட்டிலிருந்து புதன் மிதுன ராசி வரை செல்கிறார். வைகாசி மாதம் 2ஆம் தேதி வரை 4வது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார். நிலம், சொத்து வழியில் இந்த வாய்க்கா வரப்பு தடத்து பிரச்சனை, பங்காளிகளுக்குள் சொத்து பாகப்பிரிவினை செய்கிறது, இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையெல்லாம் வரும். வைகாசி மாதம் 2 முதல் 19 வரை சூரியனுடன் கூட்டு சேர்ந்து மகர ராசிக்கு 5வது வீட்டிலே புதன் செல்கிறார். 6க்குடையவர் 5வது வீட்டிலே செல்லும்போது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு கல்வி செலவு, படிப்பு செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேர்வு எழுதியவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று பாஸ் பண்ணுவீங்க. மகர ராசிக்கு 6, 8ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே சம்மந்தப்படும் போது இந்த மாதம் வைகாசி 2 முதல் 19 வரை இந்த பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் பார்த்துங்க. சொத்து பத்திரங்களை பேங்கில் அடகு வச்சு கடன் வாங்கலாம் அப்படின்ற எண்ணமும் வரும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட மகர ராசி என்பதற்கு ஏற்படும். இதே ஒரு வழியில் அவமானம், கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புண்டு. வைகாசி மாதம் 19ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். குரு புதன் கூட்டணி. 6ஆம் வீட்டிலே சத்துருஸ்தானாதிபதி புதன் ஆட்சி பலம் பெறும்போது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் வைகாசி மாதம் 19ஆம் தேதி பிறகு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 6வது வீட்டிலே புதன் செல்லும்போது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். உயர்கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. அதே மாதிரி ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், வாக்கால் பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வைகாசி மாதம் 19 பிறகு மிக சிறப்பாக இருக்கும். புதன் குரு கூட்டணி சேரும்போது ஒரு சிலருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனை வரும். இந்த வயிற்று வலி, அஜீரண கோளாறு, சுருக்கு பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வைகாசி மாதம் 19 பிறகு ஏற்படும். நண்பர்கள் மூலம் பண மோசடி ஏற்படும். வைகாசி மாதம் 19 முதல் பண விரயம் எல்லாம் பார்த்துங்க. ஆசை வார்த்தை கூறி இந்த தொழில் பண்ணலாம், அந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு உங்களிடம் பணத்தை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புண்டு. வைகாசி மாதம் 17 வரை மகர ராசிக்கு 3வது வீட்டிலே சுக்கிரன் செல்கிறார். தைரிய வீரியஸ்தானத்திலே சுக்கிரன் செல்லும்போது ஆண் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. நண்பர்களால் நல்ல மன மகிழ்ச்சி உண்டு. தங்கம், புதிய ஆடை ஆபரணம், புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. வைகாசி மாதம் 17ஆம் தேதி சுகஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் வருகிறார். மேச ராசிக்கு சுக்கிரன் வரும்போது மகர ராசி என்பதற்கு வீடு கட்டலாம், விவசாய நிலங்களை சமன் செய்யலாம். விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் அதிகரிக்கும். ஆடு, மாடு, கோழி நன்கு விருத்தியாகும். பால் விருத்தி அதிகரிக்கும். சுக்கிர பகவான் 3, 4ஆம் வீட்டில் செல்லும்போது இந்த வைகாசி மாதம் மகர ராசி என்பதற்கு வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக வருமானம், சம்பாத்தியம் உண்டு. மகர ராசிக்கு 2வது வீட்டிலே சனி, ராகு. 7 நாட்டு சனியில் வாக்குச்சனி, குடும்பச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. சனியோடு ராகு கூட்டணி சேரும்போது பேச்சுவார்த்தையில் கவனம். பாம்பு படம் எடுத்து
பயம் காட்ட தேவையில்ல. படம் எடுத்துச்சுனாலே போதும், எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை கோபப்படுத்துகிற அளவுக்கு, வேதனைப்படுத்துகிற அளவுக்கு மகர ராசி என்பர்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையம் போடாதீங்க. யாருக்கும் பாவம் பரிவு காட்டாதீங்க. மகர ராசிக்கு 8வது வீட்டிலே கேது செல்கிறார். கோச்சாரத்திலே 8ஆம் வீட்டில் கேது வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. பழைய கஞ்சி, கூழ் இந்த வைகாசி மாதம் சாப்பிடுங்க. அசைவ உணவுகளை மகர ராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க. சந்திர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை யோகத்தில் வைகாசி மாதம் தொடங்குகிறது. 11வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் தொடங்கும் போது கூட்டாளிகள் நண்பர்கள் மூலம் உதவிகள் உண்டு. நல்ல நண்பர்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. கெட்ட நண்பர்களை தவிர்த்து விடுங்க. விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த, உணவு சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அதிக லாபம் உண்டு. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.